Overseas Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபிப்போமா. என் அன்பு பரலோக பிதாவே, உடைய செல்ல குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றேன். இந்த நாளிலே விசேஷமாய் இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பார்க்கின்ற ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒரு வாக்கு தத்தமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இடைப்பட்ட வசனம், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். God will make a way. உங்கள் சூழ்நிலை என்ன என்பதை தேவன் அறிவார். நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார், உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கும்போது ஒரு உற்சாகத்தை விட்டுவிடக்கூடாது, நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய காரியங்களை சந்திப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பார், உங்களுடைய நெருக்கங்களை சந்திப்பார், உங்களுடைய துன்பங்களை சந்திப்பார், உங்களுடைய வியாதியை கர்த்தர் சந்திப்பார், உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாற்ற தேவன் உங்களை சந்திப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் தேவன் நிச்சயமா உங்களை சந்திப்பார் என்று சொன்னால், நாம் அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15 20 வசனங்களிலே வேகதாமத்தில் புளிப்பில்லாத அப்பம் என்பது பாவத்தை குறிக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டு வசனத்திலே பார்க்கும்போது பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர், புளிப்பு என்பது புதிய ஏற்பாட்டில் பாவத்தோடு தொடர்புடையது. பழைய ஏற்பாட்டிலே வேதாமத்தில் புளிப்பில்லா அப்பம் என்பது ஈஸ்ட் சேர்க்கப்படாமல் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவசரமாக வெளியேறுகிறதை நினைவு கூறும் வகையில் பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து உண்ணப்படும் ஒரு ரொட்டியாகும். இது பழைய ஏற்பாட்டில் துன்பத்தின் அப்பமாகவும் புதிய ஏற்பாட்டில் பாவமற்ற பரிசுத்தமாய் வாழ்க்கையையும் தூய்மையும் குறிக்கிற ஆவிக்குரிய அடையாளமாக விளங்குகிறது. நான் அதுக்கு நேராக போகவில்லை. பாவம் இருந்தால் தேவன் உங்களை சந்திக்க முடியாது. மாம்ச இச்சைகள் இருந்தால், மாம்ச கிரியைகள் இருந்தால் தேவன் உங்களை சந்திக்க வர முடியாது. நீங்க அதிகாலையில் கர்த்தரோடு தேடுகிற தொடர்பு இருந்தால், பரிசுத்தமாய் வாழ்வீர்களானால் தேவன் உங்களை சந்திக்க வருவார். இந்த நாளிலே நீங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். யாத்திராகமம் 13:19ஆம் வசனத்தின் இடப்படி தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் சில நேரங்களில் துன்பத்தையும் ஆண்டவர் அறிவார்,
நான் அடிக்கடி இந்த பாடல் பாடுவதுண்டு. உம்மை அல்லாமல் யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, எல்லாமே எனக்கு நீர்தானே, எல்லாமே எனக்கு நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு என்ற பாடல் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும். சில நேரங்களில் தேவன் காணாத போல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மளை காண்கிறவர். நிச்சயமாகவே நம்ம மேல கரிசனை உள்ளவர், நம்ம மேல அக்கறை உள்ளவர். வேதத்தை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேசம் வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியை நடத்தாமல், 18ஆம் வசனம், சீமந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சந்ததி பஞ்சம் உண்டான நாளிலிருந்து அவள் எகிப்துக்கு போனார்கள். எப்படி போனார்கள்? ஜோசேப் மூலமாக. யோசேப்பு அங்க அடிமையா வித்தாங்க. நீங்க அதை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அடிமையா வித்தாங்க. அப்பாட்ட வந்து பொய் சொன்னாங்க. யாக்கோபனுடைய பிள்ளைகள். ஆனா அங்க அடிமையா வித்து போத்திபாரிடத்திலிருந்து சிறையில எல்லாம் போய் அதை யோசேப்புடைய வம்ச வரலாறு அதை நான் இப்ப கொண்டு வரல. இப்படிப்பட்ட காலத்துல எகிப்தில் இருந்த பொழுது பார்வோன் நல்ல ஒரு ராஜா இருந்தார். அவரை அந்த இடத்துல நல்ல ஒரு பதவி கொடுத்து உயர்வை கொடுத்து யோசேப்பை வைத்திருந்தார். அதுக்கப்புறம் யோசேப்புடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சார்கள். அது யாத்ராமத்தில் இருக்கிறது. அங்கே எகிப்தின் யோசேப்பை அறியாத ராஜா, ஐயோ இவர்களெல்லாம் பலிகி பெருகி நம்மளை ஓவர்டாக் பண்ணிடுவாங்கன்னு பயந்து இவளை வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் மோசை தெரிந்தெடுத்தார். மோசை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. அதிலெல்லாம் அவங்க செவி சாய்க்கையில கடைசியில தலைச்சங்காரத்தை விட்டாரு. இதெல்லாம் சரித்திரம், வரலாறு. இதை நான் இப்ப சிந்திச்சு கொண்டு போயிருந்த டைம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்வோன் கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்து திரும்பார்கள், பண்ண பழைய வாழ்க்கை போயிடுவாங்க என்று சொல்லி பெலிஸ்தேர் தேசம் வழியாய் போவதை சமீபமானாலும் தேவன் அவர்கள் அந்த வழியை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை போகட்ட பின்னால் சில நேரங்களில் ஆண்டவர் நேர் வழியாய் நடத்த மாட்டார், சுற்றி போக பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே,
சில நேரங்கள்ல சுற்றி போக பண்ணிட்டே இருப்பார். நம்ம நினைப்ப ஈஸியான வழி, ஐயோ கஷ்டமான வழியில நம்ம போயிட்டு இருக்கோமே. மோசஸ் ராஜசேகர் பாடுவார், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நாம் நேர்வழியா நடக்கணும்னு நினைப்போம். அதாவது ஈஸியான வழியில நடக்கலாம்னு நினைப்போம். ஆனா சில நேரங்கள் ஆண்டவரே சில நேரங்கள் கஷ்டமான வழிகளை நமக்கு தருவார். சுற்றி போகப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம சுற்றி போகிறோமே, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, சுற்றிட்டே இருக்கிறோமே என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனமடைந்துடுவாங்க, மனமடைந்துருவாங்க, அந்த வழியை போன மனமடைந்துருவாங்க. ஏற்கனவே யுத்தம் பார்வோன் வந்து கஷ்டப்படுத்தினா, பெலிஸ்தேர் இடத்துல யுத்தம் பண்ணா மனமடைந்து போயிருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சிவந்த சமுத்திர மனாந்திர வழியா ஆண்டவர் ஏற்படுத்தும். மனாந்திர வழி ஆண்டவர் சில நேரங்கள் மனாந்திர வழியை ஏற்படுத்தும். கஷ்டங்கள் இருக்கும், சில வழி ஈஸியான வழியா இருக்கும், ஆனா அந்த வழிக்கு ஆண்டவர் விட மாட்டார். ஆனா ஈஸியா இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம், அங்க பெரிய ஆபத்து இருக்கு. அதை நம்ம உணர மாட்டோம், பிறகுதான் உணரும், பிறகுதான் நம்ம உணர்வோம், ஐயோ அந்த வழி போயிருந்தா நம்ம பெரிய ஆபத்துல மாட்டே. அப்பம் புலம்போம், அப்ப நம்ம சில நேரம் முறுமுறுப்போம், ஐயோ இந்த வனாந்திர வழி எனக்கு தந்துட்டாரு, கஷ்டமான வழியை தந்துட்டாரு, துக்கமான வழியை தந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிவந்த சமுத்திரத்தின் மனாந்திர வழியை ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சில நேரங்களை சுற்றி போக பண்ணுவார், சில நேரம் ஆண்டவர் உங்களை சுற்றி போக பண்ணுவார். கலங்காது, சுற்றி போனாலும் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்க நம்பணுங்க, விசுவாசிக்கணும். சுற்றி போயிட்டே இருக்கிறீங்களா, எங்கேயோ ஒரு நன்மை இருக்கிறது, எங்கேயோ ஒரு நன்மை இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் பத்மாஸ் ஐயா பாடுவார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். இந்த பாடல்ல எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து வனாந்திர வழியை நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க, அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சோர்ந்து போயிடாங்க, கலந்து போயிடாங்க. ஆனா வேதத்திலே தொடர்ந்து நான் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த மாதம் இந்த வார்த்தைகள் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்மா. என் அன்பு பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் வனாந்தர வழி வரும்பொழுது சோர்ந்து போய், தளர்ந்து போய், துவண்டு போய், ஐயோ ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் என்னால சகித்து கொள்ள முடியலை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற யாராவது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்த போகிறார். கலங்காத, திகையாது. கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை விட்டுறாதுங்க, ஜபத்தை விட்டுறாதுங்க, வேதவாசிப்பை விட்டுறாதுங்க. ஆவியில ஜெபித்து, அந்நிய பாஷையில ஜெபித்து களி கூர்ந்து கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போம், சோர்ந்து போகாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் வனாந்திர வழியை தெரிந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ